ஒரு புதிய பெயரை கொடுத்து அதே வழியில் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை அமைந்திருக்கின்றது. இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு நடைமுறைப்படுத்திய பல்வேறு திட்டங்களுக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்து அதே வழியில் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கை அமைந்திருக்கின்றது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டுமென்றால் நடுநிலைப் பள்ளிகள், உயர்நிலைப் பள்ளிகள், அதேபோல தொடக்கப் பள்ளிகள் இவற்றுக்கான கட்டுமான வசதிகள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் மேம்படுத்தப்படும் என்பது ஏற்கனவே திமுக ஆட்சியில் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் என்பதை நான் குறிப்பிட விரும்புகின்றேன். அதே நேரத்தில் இந்த வரவு செலவு திட்டத்தில் தமிழுக்காக, தமிழை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்ட கண்ணியமிகு காகிதமில்லத் அவர்களுடைய பெயரில் திருவள்ளுவர் தினத்தில் ஒரு விருது வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வரவேற்கின்றேன். அதேபோல தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் விளையாட்டில் மேம்பட வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முழுவதும் 10 ஒலிம்பிக் சிறப்பு மையங்கள் 50 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் என்னுடைய கோரிக்கையை ஏற்று என்னுடைய தொகுதி நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய நாகூரில், அதற்கு அருகில் இருக்கக்கூடிய வேதாரண்யத்தில், அதேபோல திருக்கடையூரில் வரக்கூடிய பக்தர்களுடைய வசதிக்காக சிறப்பான ஓய்வு இல்லம் கட்டப்படும் என்ற அந்த அறிவிப்பையும் வரவேற்கின்றேன். அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகள் இந்த வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறும் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அதையெல்லாம் பொய்ப்பிக்கக்கூடிய வகையிலே தான் இந்த வரவு செலவு திட்டம் அமைந்திருக்கின்றது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், மகளிர் மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையில் ஒரு திட்டத்தை குறிப்பிட்டு மாதந்தோறும் 2500 ரூபாய் மகளிருக்கு உதவித்தொகை தரப்படும் என்று சொன்னார்கள். அதை அவர்கள் நிறைவேற்றவில்லை. திமுக ஆட்சி கொடுத்த 1000 ரூபாய் தான் இன்னும் தொடர்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 எல்பிஜி சிலிண்டர்கள், எரிவாயு உருளைகள் வழங்கப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். அதை பற்றி எந்த ஒரு குறிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் பார்க்க முடியவில்லை. அதேபோல 1வது முதல் 12வது வகுப்பு வரை படிக்கக்கூடிய பள்ளிக்கூட மாணவிகளுக்கான தாயார் அல்லது பாதுகாப்பாளர்களுக்கு 15000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்பதும் தாவேக்காவினுடைய தேர்தல் வாக்குறுதி. அது இந்த வரவு செலவு திட்டத்தில் நான் திரும்ப 2-3 முறை இந்த வரவு செலவு திட்டத்தை அந்த என்னுடைய இருக்கைக்கு முன்பு இருக்கக்கூடிய சிறிய மடிக்கணினியில படித்து வந்தேன், பார்த்து வந்தேன். இந்த திட்டங்கள் எல்லாம், இந்த தேர்தல் வாக்குறுதிகள் அதில் பார்க்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நெசவாளர் குடும்பத்துக்கும் 50000 ரூபாய் வருடாந்திர உதவி தரப்படும் என்பதும் தாவேக்காவினுடைய தேர்தல் அறிக்கை. அதையும் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் பார்க்க முடியவில்லை. அது மட்டுமல்லாமல் கைத்தறி நெசவு செய்பவர்களுக்கு 500 மின்சார யூனிட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். பவர்லூம் என்று சொல்லக்கூடிய விசைத்தறி நெசவாளர்களுக்கு 1500 யூனிட்டுகள் வழங்கப்படும் என்ற ஒரு வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில், தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது. அதையும் இந்த பட்ஜெட்டில் பார்க்க முடியவில்லை. அதேபோல எந்தவிதமான சியூரிட்டியும் இல்லாமல், கோலாட்ரல் சியூரிட்டி என்று சொல்வார்கள், அப்படியான ஒரு உத்தரவாதம் இல்லாமல் மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரை கடன் வழங்கப்படும். இது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தேர்தல். நானும் பிரட்டி பட்ஜெட்டு குறைய பார்க்கிறேன், அதுவும் அதில் இடம்பெறவில்லை. இது மட்டுமல்லாமல் பட்டதாரிகளுக்கு, அதாவது பட்டம் படித்து வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு மாதந்தோறும் 4000 ரூபாயும், அதே போல டிப்ளமோ பட்டய படிப்பு படித்த வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாயும் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் தாவேக்காவினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றது. அதை பற்றி எந்த குறிப்பையுமே பார்க்க முடியவில்லை. 5 லட்சம் இளைஞர்களுக்கு
ஸ்டைஃபன் பேஸ்ட் இன்டர்ன்ஷிப், அதாவது அவர்கள் தொழிற்சாலைகளில் பயிற்சியாளர்களாக படிக்கும்போது அவர்களுக்கு ஒரு உதவித்தொகை வழங்கப்படும் என்று சொன்னார்கள். அதுவும் இடம்பெறவில்லை. மிக முக்கியமாக ஒரு கோரிக்கையை நாங்கள் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறோம். கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்களுக்கு பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கக்கூடிய ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. அந்த அரசாணை சமீபத்தில் மதுரை அமர்வில் அந்த அரசாணை ரத்து செய்யப்பட்டது. இதை திருத்துவதற்கான ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என்று இந்த பட்ஜெட் உரையில சிறுபான்மை நலன் என்ற தலைப்பின் கீழே வரக்கூடிய குறிப்புகளில் இடம்பெறும் என்று பார்த்தேன். ஏமாற்றமே இருந்தது. எனக்கு மட்டுமல்ல, தாவேகாவுக்கு வாக்களித்து இத்தனை வாக்குறுதிகளும் நிறைவேறப் போகிறார்கள், நமக்கு நிறைய உதவித்தொகைகள் வரப்போகின்றது, வேலைவாய்ப்புகள் வரப்போகின்றது என்று எதிர்பார்த்த அனைவர்களுக்கும் இந்த வரவு செலவு திட்டம் ஒரு ஏமாற்றமாகவே அமைந்தது.